ஐபிஎல் குவாலிஃபை டூ நேற்று மேட்ச் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. பார்த்து ரொம்பவே சந்தோஷமா இருப்பீங்கன்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. அதுவும் மும்பை மாதிரியான ஒரு கடப்பார டீமை பஞ்சாப் ஜெயிச்சிட்டாங்க. ஆமாங்க, மும்பை பார்த்தீங்கன்னா ஒரு 200 ரன்னுக்கு மேலே அடிச்சிட்டாங்கன்னா அவங்கள திரும்பி இது வரைக்கும் யாருமே சேஸ் பண்ணதில்லை அப்படிங்கிறது தான் ஐபிஎல் வரலாறு. ஆனால் அந்த வரலாறை நேற்று ஸ்ரேயாஸ் தலைமையிலான பஞ்சாப் டீம் மாற்றிட்டாங்கன்னு தான் சொல்லணும். இன்னொரு பெரிய விஷயம் என்ன தெரியுமா, பும்ரா வந்து எக்கச்சக்கமாக நேற்று ரன்னை வாரி வழங்கியிருக்காருங்க. ஆனாரப்பட்ட பும்ரா, அதாவது T20யில் அதுவும் குறிப்பாக மும்பைக்கு விளையாடுற பும்ராவோட யார்க்கரை யாராலுமே ஃபேஸ் பண்ண முடியாது அப்படி இப்படின்னு நிறைய நம்ம கற்பனைகள்லாம் வளர்த்து வச்சுருந்தோம். இவரை யாரா அடிக்க போகிறான்னு பார்க்கும்போது ஒரு ஆஸ்திரேலியன் பிளேயர் ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டியோடய உள்ளே இறங்கி பும்ராவோட ஓவரை துவம்சம் பண்ணி 20 ரன்னுங்க. கிட்டத்தட்ட பும்ரா 20 ரன்னு, அதுவும் ஓவர்லாம் கொடுத்து எவனுமே பார்த்துருக்க மாட்டாங்க. நேற்று அந்த மாதிரி அவர் ஸ்டார்ட் பண்ணி விட்டார். அங்கேருந்து பஞ்சாபோட மென்டாலிட்டி கிட்டத்தட்ட ஆஸ்திரேலியன் மென்டாலிட்டி மாதிரியே போயிடுச்சு. எதை பற்றியும் கவலைப்படல. அதுவும் அவங்க கேப்டன் ஸ்ரேயாஸ் ஐயர்லாம் வந்து பக்காவாக ஸ்கெட்ச் போட்டு வந்திருப்பான்னு தான் நினைக்கிறேன். 18வது ஓவரில் பும்ரா பின் பாயிண்ட்டாக ஒரு யார்க்கர் போகிறாரு. எதை பற்றியும் கவலைப்படாமல் அப்படியே குனிஞ்சே நின்னார். அவர் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்காரு கண்டிப்பாக யார்க்கர் தான்னு. ஏன்னா இதுக்கு முந்தின மேட்ச்சில் ஒரு யார்க்கர் தான் அந்த மேட்சே ஜிடி பக்கம் தோக்க வச்சுச்சு. ஆனால் இந்த யார்க்கர் வந்து ஷார்ட் ஆஃப் த ஐபிஎல்னு பேர் வாங்க வச்சிருக்கு. அதுவும் ஸ்ரேயாஸ் ஐயரோட திறமை என்ன அப்படின்னு எல்லாருக்குமே புரிய வச்சிருக்கு. மிடில் ஸ்டெம்பை பார்த்து அந்த பின் பாயிண்ட் யார்க்கர் வருது, எதை பற்றியும் யோசிக்காமல் அழகாக அப்படி கிளைட் பண்ணி தேர்ட் மேன் பக்கம் 4 போச்சு பாருங்க. எல்லாருமே மிரண்டாங்க. கிரிக்கெட்டோட அழகு என்ன அப்படிங்கிறது நேற்று எல்லாருக்குமே அந்த மேட்ச் பார்க்குறவங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஏன்னா ஒருத்தர் கையை மட்டுமே ஓங்கிட்டு இருக்காது, கண்டிப்பாக இன்னொருத்தர் கையும் ஓங்கும். அப்படிங்கிற மாதிரி தான் நேற்று அந்த விஷயங்கள் எல்லாமே நமக்கு பாடம் புகட்டுது அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னொன்று என்னென்னா, இந்த வருஷம் யார் ஜெயித்தாலுமே அவங்க புது சாம்பியன்ஸ். இது வரைக்கும் ஜெயிச்சவங்க யாருமே இல்லை, புதுசாக ஒருத்தவங்க ஜெயிக்க போகிறாங்க அப்படிங்கிறதும் ஒரு நல்ல விஷயமா இருக்குது. நேற்று சொல்லப்போனால் இந்த மேட்சை ஜெயிச்சதுக்கப்புறம் பஞ்சாப் வந்துட்டு பெருசாக அப்படிலாம் கத்தலை. ஆனாரப்பட்ட பும்ராவை அடித்து துவம்சம் பண்ணியிருக்காங்க. ஆனாரப்பட்ட கடப்பார டீமை ஒரு வரலாறு படைச்சிருக்காங்க. அப்படிலாம் இருக்கும்போது அப்படின்லாம் பண்ணுவாங்கன்னு பார்த்தா எதுவுமே பண்ணலை. ரொம்ப கம்போஸ்டாக இருக்கா ஸ்ரேயாஸ். ஃபைனல் வரட்டும், நாங்கள் ஜெயிச்சு காட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மென்டாலிட்டியில் தான் இருக்காங்க அந்த டீமுமே. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு.